அன்பு தமிழ் சொந்தங்களே, நிறைய மக்கள் என்னிடம் புதிய தமிழை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகின்றீர்கள். அதில் 21 எழுத்துக்கள் மட்டுமே இருந்தால் போதும், தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்று சொல்லுகின்றீர்கள். 247 எழுத்துக்கள் தேவையில்லை என்கின்றீர்கள். என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சாக வல்லவா இருக்கின்றது என்று எல்லா மக்களும் என்னை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பலர் கேட்டுக்கொண்டிருந்து இப்பொழுது மனம் சந்தோஷமடைகின்றார்கள் விவரம் அறிந்த பின்பு. எனவே நான் உங்களிடம் சொல்லுகின்றேன், நான் உங்களிடம் தப்பாக எதுவுமே கூறவில்லை. இறைவன் உதவியால் எழுத்துக்களை நானே மனிதர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகின்றான். அந்த எழுத்துக்களை மனிதர்களிடம் கொடுத்தவன் இறைவன். மனிதன் அதை கற்றுக்கொண்டான். மனிதன் கற்றுக்கொள்வதற்கு கற்றுக் கொடுத்தவனும் இறைவன்தான். எனவே நாம் சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் நிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதை உங்களிடம் நான் திரும்பவும் கூறிக்கொள்கின்றேன். இது படிப்பு, கல்விதான் நமக்கு முக்கியமானது. கண்டதும் கற்க பண்டிதன் ஆவான். நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய ஆயுள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கின்றீர்களோ நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அனைத்தையும். எனவே கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நான் உங்களிடம் கூறுவது இந்த எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்களை நன்கு பாருங்கள். உங்களிடம் நான் சொல்லுகின்றது என்னவென்றால், இந்த எழுத்துக்களிலே இது வருங்கள், இங்கே இருக்கின்றது. இது அக்கண்ணா, இது இக்கண்ணா, இது நன்று பாருங்கள். இது ஆனா, இது ஆவண்ணா, இது ஈனா, இது ஈயண்ணா. முதல் 4 ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, முதல் 4. அடுத்து பாருங்கள், ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏஎண்ணா, இடை 4. இது 4. அடுத்து பாருங்கள், ஊனா, அடுத்து பாருங்கள் இதை ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா, கடை 4. இப்பொழுது நான் உங்களிடம் சொன்னேன், அக்கண்ணா முதல் 4 அ ஆ இ ஈ, இடை 4 உ ஊ ஏ ஏ, கடை 4 ஐ ஓ ஓ ஔ என்று. இந்த 12 எழுத்துக்களை மட்டுமே வைத்துத்தான் தமிழை நான் முழுமையாக்கியுள்ளேன். சிறிது நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள். இந்த 12 உயிரெழுத்துக்களை மட்டுமே வைத்து தமிழ் முழுமையாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள். தயவுசெய்து கோபப்பட வேண்டாம். தமிழை திருத்துவதற்கு நீ யார் என்று என்னை கேட்க வேண்டாம். பலரும் என்னை பலவாறு சொல்லியிருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் என்னுடைய தமிழுக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டாக கருதி இந்த எழுத்துக்களை நான் குறைத்துள்ளேன். இதனால் மக்களுக்கு அறிவு கூடுமே ஒழிய, கல்வி செல்வம் அதிகமாகுமே ஒழிய, மெமரி என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தி அதிகமாகுமே ஒழிய, சிறு வயதிலேயே 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே முழு தமிழையும் கற்றுக்கொள்ளும் பொழுது, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு என்று சொல்லும் பொழுது, இப்பொழுதெல்லாம் உள்ள நிலைமையிலே படித்து நன்கு தேர்ச்சி பெற்ற தமிழ் வித்வான்கள் கூட தமிழிலே இருந்து அந்த எழுத்துக்களை மட்டுமே கொண்டு படித்து கொண்டிருக்கிறார்கள். படித்து அதை பழக்கமாக்கி கொண்டு விட்டார்கள். ஆனால் இன்று படித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் குழந்தைகள் தமிழை ஆங்கிலத்தில் எழுதி அதை படிக்கின்றார்கள். தமிழினுடைய உண்மையான தொன்மையான அந்த பாரம்பரியமான நம்முடைய தமிழ் மொழியை அழிவுக்கு விட்டார்களோ என்ற ஒரு பயமும் இருக்கின்றது. வேண்டாம்,
நமது தாய்மொழியை நீங்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நல்ல தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் உங்களிடம் நான் கூறுகின்றேன். அன்பு செல்வங்களே, இப்பொழுது நான் உங்களிடம் சொல்கின்றேன். இது பாருங்கள், இக்கன்னா ஆனா இல்லையா, இக்கன்னா ஆனா காணா. இப்பொழுது இது எல்லாமே மெய்யெழுத்துக்கள், எல்லாமே இப்பொழுது உங்களை காட்டுகின்றேன் இல்லையா, எல்லாமே மெய்யெழுத்துக்கள். இது எல்லாமே உயிரெழுத்துக்கள். நன்கு தெரியும் பொழுது உயிரெழுத்துக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது பாருங்கள், இந்த எழுத்துக்களை எல்லாம் பாருங்கள். இந்த இக்கு இங்கு இச்சு என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 18ம் இந்த உயிரெழுத்துக்கள் 12ம் 30 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு இங்குள்ள பாருங்கள், இங்கு உள்ள அனைத்து எழுத்துக்களுமே அந்த எழுத்தை தவிர வேறு எந்த எழுத்தையும் நான் உபயோகப்படுத்தவில்லை. உதாரணமாக இக்கு ஆ கா, இக்கு ஆ கா. இப்பொழுது நாம் என்ன சொல்கின்றோம்? இக்கு ஆ கா என்று இருக்கின்றோம். இப்பொழுது அடுத்தபடியாக இக்கு ஆ கா என்று இருக்கணும். காவுக்கு பக்கத்தில் ஆவணக்குறியை போட்டோம். இதை பாருங்கள், எல்லாமே கங்க சங்க டன தன என்று எல்லா எழுத்துக்களுக்குமே நாம் அந்த குறியை தான் போட்டிருக்கின்றோம். பக்கத்திலே ஆ குறியை போட்டுவிட்டோம். ஆ குறி நன்கு பாருங்கள், எல்லாமே ஆ குறி. இங்கு ஈ கா போட்டோம், ஈ குறியை போட்டோம், ஞா போட்டோம், ஈ குறியை போட்டோம், சா போட்டோம், ஈ குறியை போட்டோம், ஞா போட்டோம், ஈ குறியை போட்டோம். இப்போ பாருங்கள், இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே காங்காச்சா எழுதி ஈ குறியை போட்டோம். அப்போ கீங்கி சீங்கி டீனி தீனி பீமி யூ யூவி யூவி அப்படின்னு அவனுக்கு என்ன சொல்லுவான்? ஈகரா இல்லையா? இப்போ ஈகாரம் என்ன ஆகி போச்சு? இப்போ ஈகாரத்துக்கு போய்ட்டு கா, இது ஈ. இப்போ கா போட்டோம், ஈயன்னா போட்டோம். கீ நீ சீ நீ டீ நீ தீ நீ என்று இந்த எழுத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டோம். அதே போல் உ உ ஞு சு ஞு டு நு. அதே போல் ஊ ஊ ஞு சு ஞு டு. இப்படி நீங்கள் படித்து பார்த்து கொண்டே வந்தால் அனைத்து எழுத்துக்களுக்கும் நான் போட்டிருக்கின்ற எழுத்துக்கள், அந்த 18 எழுத்துக்கள் உயிரெழுத்து, 12 எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் உயிரெழுத்து, 18 எழுத்துக்கள் மெய்யெழுத்து, 18 12 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்துக்களுக்கும் நாம் சேர்த்து சேர்த்து உயிரையும் மெய்யையும் சேர்த்து சேர்த்து நாம் எழுதியிருக்கின்றோம். அழகான முறையிலே 1ஆம் வகுப்பு பிள்ளைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்கள். உங்கள் முன்னாலேயே அது எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டு விடும். இது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், செய்து பாருங்கள். இது உண்மையா பொய்யா என்பதை பின்னர் நீங்கள் நான் கண்டுபிடித்து உங்களுக்கு கொடுத்தது சரியா தவறா என்பதை பற்றி நீங்கள் யோசனை செய்யலாம். என்னுடன் சண்டைக்கு வரலாம், என்னை என்ன வேண்டுமென்றாலும் நீங்கள் பேசலாம். எவ்வளவு யார் யாரோ ஏதோ சொன்னார்கள், உங்களுக்கு என்னென்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ நன்றாக சொல்லுங்கள். அத்தனையும் நான் வரவேற்கின்றேன். நான் தவறு செய்திருந்தால் நான் அதற்காக வருத்தப்படப் போகிறேன். நான் நல்லது தான் செய்திருக்கின்றேன், அதனால் நான் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். இன்னும் நீங்கள் சொல்வதில் நான் சந்தோஷம் அடைவனை ஒழிய நான் எந்த வகையிலும் யாருக்கும் எந்த வகையிலும் இதை நான் தவறாக செய்யவில்லை என்பதை திரும்பவும் திரும்பவும் கூறி என்னை நீங்கள் தவறான முறையில் பேச வேண்டாம் என்று உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை கண்டுபிடித்து உங்கள் கையில் கொடுத்ததற்காக நன்றி, வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே.